இன்னைக்கு பயங்கரமான ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ்னால் அது அந்த 4 கேர்ள்ஸை தான் சொல்லணும். பவித்ரா, அன்ஷிதா, ஜாக்லின், மஞ்சரி 4 பேரும் செம்ம டஃப் ஃபைட் கொடுத்து விளையாண்டாங்க. எஸ்பெஷலி பவித்ரா அந்த முயெல்லாம் முதல் ரவுண்டில் அவங்க டெஸ்கில் வச்சுருந்தாங்க. அடுத்த ரவுண்ட்லேருந்து அவங்க அதை வெளியில் எடுத்துட்டாங்க. எடுத்து கையில் தான் வச்சுருந்தாங்க. கையில் வச்சுட்டு அது மேலே ஏறி படுத்துட்டு அவ்வளோ ஹோல்டுங்க. சத்தியமாக அந்த உடும்பு பிடின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை நான் லைஃப்பில் இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். உடும்பு பிடி மாதிரி அப்படி ஒரு பிடி. உடும்புன்னு ஒரு அனிமல் உண்டு, அது பிடிச்சதுன்னா விடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தாங்க. யாராலையுமே எடுக்க முடியல. ஜாக்லின், மஞ்சரி எல்லாருமே ஃபுல்லாக ட்ரை பண்ணுறாங்க. அன்ஷிதா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அன்ஷிதாவும் ஃபிசிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் பவித்ரா கையில் முயல் இருக்கிறதுனால பவித்ராவோட எஃபர்ட்ஸ் வெளியில் தெரியுது. அன்ஷிதா கையில் முயல் இல்லாதனால அன்ஷிதா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது வெளியே தெரியல. பயங்கரமாக இவங்க 2 பேரும் டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. ஆனால் பரவாயில்லைங்க, 4 கேர்ள்ஸுமே. அன்ஷிதா கொஞ்சம் அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுலாம் சொன்னாங்க. பட் இவங்க யாருமே அவ்வளோ ஓவர் போல. பட் இந்த இடத்துல 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது ஜாக்லினும் மஞ்சரியும் கொஞ்சம் லெஸ் அக்ரெசிவாக விளையாண்டாங்க. ரொம்ப அக்ரெசிவாக போகல. ஆனால் அந்த பாய்ஸை ஹெல்ப் கூப்பிட்டப்போ அவங்க யாரும் வரல. ரயான் மட்டும் ஒரே ஒரு இடத்துல வராரு. வந்தப்பவும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அன்ஷிதா புஷ் பண்ணிவிட்டு பவித்ரா மேலே படுத்துருவாங்க. ஸோ ரயானால் ஒரு லிமிட்டுக்கு மேலே போக முடியல. ஸோ பாய்ஸும் ஒரு லிமிட் கிராஸ் பண்ணி போகல. பட் உண்மையிலேயே இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த 4 கேர்ள்ஸில் ஒருத்தருக்கு தான் கொடுக்கணுமே தவிர கண்டிப்பாக இந்த பாய்ஸ்க்கு கொடுக்குற லெவலில் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பட் ஸ்டில் கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபயராக விளையாண்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த இடத்துல ரயான் எதுவுமே பண்ணாமல் சும்மா தான் உட்காந்துட்ருக்காரு. அவர் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காரு, விளையாடிருக்காரு. பட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு அவர் டிசர்வ்டான்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரியலை. இந்த 4 கேர்ள்ஸில் ஒருத்தர் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.